படம் சூப்பர். நாங்களும் இந்த ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க தான். குடிநோயாளியோடைய மனைவி தான் நானும். எங்களுக்கு ஏஏன்னு ஒரு அமைப்பு சொன்னதுனால நாங்கள் அதுக்குள்ளே போனோம். ஏன்னா அதுக்குள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சுது ஆலநாள்னு ஒரு மீட்டிங் இருக்கு. ஜென்ஸுக்கு மட்டும் மீட்டிங் கிடையாது, லேடிஸுக்கும் மீட்டிங் இருக்கு. அது அவங்க குடிச்சதுனால பெண்களும் பாதிக்கப்படுறோம், பிள்ளைங்களும் பாதிக்கப்படுறோம். அவர் குடி மட்டும்தான் அவருக்கு நோய், ஆனால் பெண்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் தான் பாதிப்பு. பெண்களுக்கு ஆலநாள்னு இருக்கு, பிள்ளைங்களுக்கு அலட்டின்னு இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இந்த படத்தை குடும்பமா ஃபேமிலியா வந்து பார்க்கணுன்றது என்னுடைய கருத்து. அப்பதான் நிறைய ரீச் ஆகும். இந்த படம் வந்து இப்படி ஒரு படத்தை அப்படியே ரியலா எடுத்துக்கிற தினகரன் சாருக்கு நன்றி சொல்றேன். இந்த படத்துல நடிச்ச அனைவருக்குமே நன்றி சொல்றேன். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்த மாதிரியே இருக்கு. படமா பார்க்கக்குள்ள அப்படியே எங்க வாழ்க்கையை தான் நாங்க பார்த்தோம், ரியலா நாங்க பார்த்தோம். இப்ப வந்து புருஷன் குடிக்கக்குள்ள பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, பெண்கள் எவ்வளவு அவமானப்படுவோம், அதோடைய அப்படியே ரியல். உண்மையிலுமே ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை வந்து ரியலா எடுத்திருக்கிற அவங்களுக்கு ஒரு சல்யூட்டே அடிக்கணும். அதுல நடிச்சிருக்கிற கதாநாயகன் ஆகட்டும், கதாநாயகி ஆகட்டும், அந்த அசோகன் சார் சொல்றது இன்னும் பெஸ்ட். சென்டர்ல இருக்கிறது முக்கியம் இல்ல, வந்து அந்த ட்ரீட்மெண்ட் சென்டர்ல இருந்து வந்துட்டு மீட்டிங் பிடிக்கணும். மீட்டிங் பிடிக்கலாம், நம்மளால குடிக்காம இருக்கவே முடியாது. நாங்களாம் தொடர்ந்து இன்னைக்கு 10 வருஷம் மீட்டிங் குள்ள இருக்கிறோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கும், பிள்ளைங்க இருக்கும். இன்னைக்கு எங்க லைஃப் ஸ்டைல்லாம் வேற லெவல்ல இருக்கு. காமெடி ஃபர்ஸ்ட் எடுத்ததும் காமெடி சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இதா கொண்டு போகுது, எமோஷனலா. அதான் நாங்க அந்த மெடல் வாங்கக்குள்ள நாங்க பேசுற மாதிரியே இருந்தது. நல்லா இருக்கு சார். பிடிச்சிருக்கு. நிஜ வாழ்க்கையில் எப்படி நடக்குதோ அது வந்து இப்போ படத்தில் போட்டுக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டர் 7 வருஷம் குடிக்காமல் இந்த ஏஏ மீட்டிங் போய் நல்லா இருக்காரு. அதேமாதிரி எங்கள் பையனும் நல்லா இருக்கிறான். இன்னைக்கு எங்கள் பையன் நல்லா தெரிஞ்சு நல்லா வாழறான். எங்கள் வீட்டரும் நல்லா பார்த்துக்கிறாரு. எப்படிலாம் நான் ஏங்கணும்னா இப்படி அப்படியே இப்போ கடவுள் நல்லா வச்சுக்கிறாரு. இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு நாள் அடிப்படை தான் தள்ளி வைக்கணும். அந்த தள்ளி வைக்கிற ஒரு நாள் அடிப்படை அந்த அது கூட ஏஏ மீட்டிங் போனால் சூப்பராக பிடிச்சி. படமா பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஆனால் இது உண்மையிலே எனக்கு எப்படி இப்போ எங்கள் வாழ்க்கை நடந்து அதே தான் படம் எடுத்துக்கிறாங்க. படம் எடுக்கிறதுக்கு கோடி நன்றி சொல்கிறேன். ஒரு நல்ல படம், இது ஓடு சூப்பராக ஓடும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் இப்படி இருந்தோம், இப்படி இருக்கிறோம், அதெல்லாம் இப்போ தலைக்கையே வாழ்க்கை திருப்பி போட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டெல்லாம் அப்படி இருந்து ஏன்னா இப்படி இருக்கிறாரு. இப்போ அவரா இப்படி இருக்கிறாரு, அவரா இப்படி நல்லா இருக்காரு, ஒழுக்கமா இருக்கிறாரு. இப்போ எங்கே போனாலும் நாங்கள் 2 பேரா ஒன்னா போகிறோமோ எல்லாம் போறாம போற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி இந்த மீட்டிங் தான் ஏஏ தான் ரொம்ப, அதுக்கெல்லாம் கோடி நன்றி. அது வந்து உணரத்துக்கு இந்த தப்பு செய்யக்கூடாது இன்னொரு வாட்டி, அப்பதான் அவங்க திருந்துவாங்கன்னு அதுக்காக முயற்சி பண்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஊசி மருந்து போட்டால் தானே நல்லா ஆகும். அப்படியே உட்கார வச்சு அப்படியே அமிச்சா எப்படி நல்லா ஆகும்? அதனால தான் இது. அது படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்ல தேவையான படம். இப்போ இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம் இது. ஏன்னா அவங்க மட்டும் இல்லாம ஆமா, சுத்தி யார் யார் அவங்களுக்கு சொந்த பந்தமோ அவரால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்றது நல்லா தெளிவாக காட்டியிருக்காங்க. இதில் வைஃபும் சரி, குழந்தைங்களும் சரி, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறது வெளிப்படி அழகாக காட்டியிருக்காங்க. ஒருத்தர் எமோஷன்ஸ் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. வைஃபாக இருக்கட்டும், எனக்கு லாஸ்ட் சீன் எல்லாம் அவங்க வைஃப் பேசுறதெல்லாம் கண்ணிலே தண்ணி வந்துருச்சுங்க. எல்லாம் ரியலா நடக்கிறது தான், ஒண்ணுமே எல்லாம் கதை எல்லாம் எதுவுமே கிடையாது. ரியலா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல என்னென்ன நடக்குதோ அது கரெக்டா காட்டியிருக்காங்க. காமெடி எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி எல்லாமே அந்த ஹீரோவே காட்டியிருக்காரு. காமெடி எல்லாம் அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே காமெடியா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எமோஷன்ஸ் தான், நல்லா இருக்கு. அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல எப்படி காமிக்கிறாங்க, போட்டு அடிக்கிறாங்க? இல்லைங்க, அதை காட்டியிருக்காங்க, எப்படின்னு தெரியல. ஆனாலும் அதுக்குள்ள நடக்கிற விஷயம், ஒருத்தரோட கேரக்டர் வைஸ் அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி மாறுறாங்கன்றது காட்டியிருக்காங்க இல்லைங்களா? படம் பார்த்து கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் விட தெரியாம தவிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாம் இந்த படம் நிறைய பேர் பார்க்கணுங்க. ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும் இந்த படம். தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பிடிச்சிருக்கு.
அதாவது அடிக்ஷன், ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன் ஆகிருப்பாங்கல்ல, அதுலேருந்து வெளியே வந்து அவங்க லைஃப் எப்படி லீட் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் யதார்த்தமான நடிப்பு, எனக்கு ஏற்கனவே அவர் தெரியல, அதனால நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பின்னாடி சப்ஜெக்ட் சொல்லணும் வரலன்னா, அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. காமெடியில் ஒர்க் அவுட் ஆச்சா? ஓகே நார்மல் காமெடி தான். எந்த காமெடி? காமெடினா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த வயசானவர் வருவார்ல, நம்ம காமெடி ஆக்டர் ஒருத்தர் இருக்கார், லாஸ்ட்டாக கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது, அதெல்லாம் செம்மையா சைலண்டாக வராங்களா, பார்த்தாலே தெரியுமே. தேங்க்யூ. என்னென்ன படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, தாராளம் பார்க்கலாம். படம் நீட்டாக இருக்குது, ரொம்ப ப்ரீச்சிங்காக இல்லாமல் நம்ம யதார்த்த லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க குடியால் பாதிக்கப்பட்டவங்க, ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நிஜ வாழ்க்கை படமாக பார்க்குறதுக்கு எப்படி ஏஜிக்காக கொண்டு போயிருக்காங்களா? அதாவது யதார்த்தமாக இருக்குன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, நம்ம லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ரேசியாக போகக்கூடிய படம் கிடையாது. ஒரு பிட் ஸ்டாப் எடுத்து அதுலேருந்து அப்படியே இதாகிறது தான். ஸோ காமெடியில் அப்படி ஆச்சு, மாடர்ன் காமெடி, டைமிங் காமெடி நிறையா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதர் தென் ஆக்டர்ஸ் குரு அண்ணா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக சஞ்சனா மேம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த குட்டி குழந்தைகள் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜமா படத்தில் நடித்த அண்ணாவும் பண்ணியிருக்காரு. நிறைய ஆர்டிஸ்ட் இதில் வந்து புதுசாக டெபியூட் ஆகிருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரீஹபிலிட்டேஷன்னா இந்த மாதிரி தான் இருக்குமா, போட்டு அடிக்கிறாங்க இதெல்லாம் இருக்கலாம். ஓகேவா, எல்லா விஷயங்களையும் அவங்க தனிப்பட்ட லைஃப்பில் நிறையா பர்சனலாக இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? யார் குடிச்சிட்டு பண்ணுற காமெடியெல்லாம் ஒர்க் ஆச்சா? அது ஓகே ஒர்க் ஆச்சு. யார் நல்லா பண்ணியிருந்தோம் படத்துல உங்களுக்கு பார்க்க? அப்படி நீங்கள் சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் தான் தூக்கி நிப்பாட்டி இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஹீரோ தவிர அந்த லேடி கேரக்டர் பண்ணவங்களும் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து இப்போது இவர் ஒரு சைடு பேலன்ஸ் பண்ணால் அவங்க ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி செம்மையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து அழுகுவாங்க. ஸோ அப்பா அந்த மாதிரி எதுவும் குடிக்காதீங்கப்பா, செய்யாதீங்கப்பா, அதில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்களா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது? இல்லை பிரதர், நான் வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்த இந்த படத்தில் வந்து இது பாரஞ்சித் சார் ப்ரொடக்ஷன்றதுனால வந்தேன். விளிம்பு நிலை மக்களுடைய வலிகளையும் விளிம்பு நிலை மக்களுடைய அன்றாட துயரத்தையும் பேசுகிற ஒரு படமாக இது இருக்குது. இதில் ஆல்கஹால் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, அதனால அவங்க குடும்பங்கள் எப்படி செதறுது. இப்போது இந்த கேரக்டர் வந்து திரும்பி வந்துருச்சு, வில்லிங்கோட திரும்பி வந்துருச்சு. பட் உண்மையிலே வராத மக்கள், உண்மையிலே திரும்பி வர முடியாத மக்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் படமாக இந்த படம் இருக்குது. ஆப்வியஸாக குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்க படமாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி உட்கார முடிஞ்சதா? இல்லை சார், அந்த என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போகும் சார். இது வந்து இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டே இதில் இருக்காது. இது வந்து ஒரு மாதிரி கிராஃப் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நியூட்ரலாக போகும், அதுக்கப்புறம் ஒரு டவுன் இருக்கும். அந்த என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்டில் ஒரு ரெகுலர் வெள்ளிக்கிழமை சினிமா பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஆப்வியஸாக பிடிக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். பட் உண்மையிலேயே அவங்களுமே இந்த படத்தை வந்து பார்க்கணும். இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம். கரெக்டான நியூஸை கரெக்டான இடத்துல சொல்லியிருக்காங்க. மாடர்ன் காமெடியெல்லாம் ஒர்க் ஆச்சு, ரொம்ப அதெல்லாம் கரெக்டாகவே ஒர்க் ஆச்சு. அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன் ஃபில்லிங் ஃபேக்டர் இதில் இருக்குது. பட் அதை மட்டுமே பார்த்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தாங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தை பார்த்து புரியவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது இந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க. அது ஒரே நாளில் விடுற விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நம்ம பண்ணலாமா வேணாமான்ற சிந்தனையை இந்த படம் தூண்டும். அவங்களை தவிர்த்து அவங்க வைஃப், அவங்க சில்ட்ரன்ஸ். ஆமாம், அதனால இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு அவங்க வில்லிங்கா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் இந்த படம் வச்சிரும். அதுக்கான ஆன்சர் ஒவ்வொரு மனுஷங்களுக்கு வேறுபடும். எந்த சீன் பிடிச்சிருந்தது, எந்த சீன் எமோஷனலா இருந்தது? சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது பிரதர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நீங்கள் கேட்ட மாதிரி நல்ல ஒரு காமெடி ஆஸ்பெக்ட்லாம் நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே டோட்டலாகவே வந்து வேறு மாதிரி. ஒரு மனுஷன் வந்து அந்த குடியை விட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும் போது அவனோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்றதை அவனுக்கு புரிய வச்சுட்டா அவனும் மாறுவான்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க.